சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் ஆச்சரியப்பட வைத்தது. I'm excited when I'm praying for you what you want to teach to your people, how I want to preach the gospel to the people. What the thing you are having in my mind, Lord, what the thing you are having in your mind, I want to know it. தேவனே உம்முடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது, அது என்னுடைய எண்ணத்தில் தந்து நான் அதை விளங்கப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவனை குறித்து வேதம் சொல்லும் 7 நாமங்கள். ஆமென். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். நான் நினைச்சேன் 7 நாமங்கள், நிறைய நாமங்கள் இருக்கு, 49 நாமங்கள் இருக்கு. வேதத்துல யோவான்ல சொல்லப்படுறது 7 நாமங்கள், ஒரே இடத்துல 7 நாமங்கள் இருக்குது இயேசுவுக்கு. யோவான் சுவிசேஷம் அந்த அதிகாரம், அந்த சுவிசேஷம் முழுவதும் 7 நாமங்கள் அழகாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னது வித்தியாசமான சூழ்நிலையில், வித்தியாசமான காலகட்டத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தின 7 நாமங்கள். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட எத்தனை நாமங்கள் பேச விரும்புகிறார் அத்தனை நாமங்கள் பேசுவாராங்க. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் I am an almighty God. நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடையவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அவர் என்ன சர்வ வல்லமை உடையவர்? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். ஆமென். அப்ப அவர் சர்வ வல்லமை உடையவர் என்பதை வேதத்தில் மூல பாஷையில் அது எப்படி குறிக்கப்பட்டிருக்கிறது? எல் ஷடாய். எல் ஷடாய் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உடைய தேவன். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ இனி எனக்கு வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். நீ இனி உண்மை உள்ளவனாய் இருக்கணும். காரணம், நான் சர்வ வல்லமையுடைய தேவன். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த குழந்தை தருவேன் என்ற வாக்கை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் is waiting for so long, 25 years he was waiting for the baby. நம்முடைய மனம் 25 ஆண்டுகள் அந்த ஒரு காரியத்திற்காக காத்திருந்த பொழுது சோர்வடைந்து விட்டது. பணம் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, செல்வ சீமான் என்று அவனை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவன் மனைவி சொல்றா, எனக்கு தான் குழந்தை பிறக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது எனக்கு நிறைவேறல, என் வேலைக்காரியை நீ திருமணம் செய்து கொள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவன். மறந்து போகாதீங்க, அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா அதை நிறைவேற்ற அவர் மிக கரிசனையோடு இருக்கிற தேவன். ஆமென். உங்க மேல கரிசனையாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். வாக்குத்தத்தத்தை நேத்து கொடுத்தாரு, போன வருஷம் கொடுத்தாரு, முந்தின வருஷம் கொடுத்தாரு, இன்னும் நிறைவேறல. மோசேக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நீ தேசத்து மேல் ஆளுகை செய்யும்படி உன்னை அதிகாரியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. But Moses tried to get it through his power. அவனுடைய வல்லமையினால் அதை பெற்றுக்கொள்ள விரும்பினார். So God changed the plan. God showed the plan to Moses. He sent Moses to the wilderness for 40 years. He was waiting in the wilderness for 40 years. He lost his. அவன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்து விட்டான். அவன் நம்பிக்கை எல்லாம் இழந்தான். He lost the belief that he had on the God's word.
தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் போனது. 40 ஆண்டு காலங்கள். ஆனால் ஒரு நாள் அவர் அவனை சந்தித்தார். ஆமென். அவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். I am that I am. I want to show your name to the people. What kind of God you are worshipping? Which God want to meet us? If anybody asks your name, show me the name. Tell me the name. அவன் சொல்றான், பேரை சொல்லு. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். I am that I am. இங்க ஆண்டவர் சொல்றார், சர்வ வல்லமையுடைய தேவன். சர்வ வல்லமையுடைய. என்னால் ஆகாத காரியம் இருக்காப்பா? ஆபிரகாம் கிட்ட அன்பா கேட்கிறார், ஆபிரகாமே நான் உனக்கு குழந்தை தருவேன்னு சொன்னேன்ல. ஆமா ஆண்டவரே, இப்ப முடியுமா? ஐயோ அதெல்லாம் முடியாது. 99 வயசு எனக்கு, என் மனைவிக்கு 89 வயசு ஆயிடுச்சு. இனிமே எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம். We couldn't imagine in our life whether it will happen in our life. No, Lord. Our flesh become dead in each and every aspects. எல்லா வழியிலுமே, எல்லா பாதையிலுமே, எல்லா காரியத்திலுமே என்னுடைய சரீரம் செத்து போய்விட்டது. So I didn't have any hope that will have a child in this year. நான் இந்த ஆண்டிலே எனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று நான் விசுவாசிக்கவில்லை என்று ஆபிரகாம் மிக வேதனைப்பட்டான். But God shown that I am almighty God. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விளங்க பண்ணினார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இப்பொழுது உன் பேர் இனி ஆபிராம் என்று எண்ணப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். இனி உன் மனைவி சாரா என்று அழைக்கப்படாமல் சாராள் என்று அழைக்கப்படுவார். God changed Abraham and Sarah's name because he is going to bless the people with a child. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு குழந்தையை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போவதை ஆண்டவர் அங்கே விளங்க பண்ணினார். When we lose our hope in our thing, நம் காரியங்களில் நாம் இருதயத்தில் சோர்வடையும் பொழுது, our God is almighty, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்பதை மறந்து போகிறோம். We have to put our faith upon our God, God's word. அவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். இனிய வாழ்க்கை செழிப்படையுமா? வயதாகிக்கொண்டே போகிறது, ஊழிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இப்ப என் வாழ்க்கையில நான் யோசிக்கிறேன், ஊழிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ஊழியத்தில் நான் சோர்வடைந்து கொண்டே இருக்கிறேன். இனி இந்த ஊழியம் மேன்மைப்படுமா? இனி ஊழியத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவாரா? இனி ஆத்துமாக்களை கர்த்தர் தருவாரா? When I think over this thing, then I lose my hope that I had with my God. God's power, God's name, God's word, God's promises that God given to me. ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், அவருடைய நாமத்தில், அவருடைய வல்லமை உள்ள காரியத்தில் நான் என்னுடைய நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கையை இப்படி நான் யோசித்துக் கொண்டுதான் இழந்து போய் விடுவேன். என் ஊழியத்தில் எப்போ வளர்ச்சி கிடைக்கும்? நான் எப்போ மேன்மை அடைய போகிறேன்? வயசாகிக்கொண்டே போகிறது. எப்பொழுது என் ஊழியம் வளரும்? என் திருச்சபை எப்பொழுது வளரும்? என்னை ஆண்டவர் எப்பொழுது என் திருச்சபையின் மூலமாய் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார்? இந்த நம்பிக்கை அற்று எனக்கு போகுமானால் நான் ஆராதிக்கிறது சர்வ வல்லவர் என்பதை நான் மறந்து விட்டேன் என்று அர்த்தம். அதனால ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுடையது. Nothing impossible for me. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. All things are possible. என்னால் எல்லா காரியமும் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் விசுவாசம், ஆபிரகாம் நம்பினார். அந்த 99 வயதிலே கர்த்தர் இந்த ஆபிரகாமுடைய சரீரத்தை ஆசீர்வதித்தார். He blessed Abraham. He blessed Sarah. He gave a child to them. அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தார். They become blessed
before the nation. அவர்கள் தேசத்திற்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள். நீங்களும் நானும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது. நாட்கள் கடக்கலாம், வாக்குத்தத்தம் தந்துட்டாரு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? என் வாழ்க்கையில கடந்து கொண்டே போகிறது, எப்பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறும்? We don't know the time, we don't know the year, we don't know the situation, but God knows everything. God knows everything. God had everything in his mind. அவர் தம்முடைய நினைவில, தம்முடைய எண்ணத்துல நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நேரமும் காலமும். அவர் சர்வ வல்லமையுடையவர். அவர் சர்வ வல்லமையுடையவர். God doesn't spoke to you and all. God spoke to with me also. ஆண்டவர் உங்களோடு மாத்திரம் பேசவில்லை, என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் நான் ஆண்டவரை பார்த்து கேட்டது அதுதான், இன்னும் எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாக இன்னும் எத்தனை காலம் செல்லும்? ஆண்டவர் இன்று என்னோடு பேசக்கூடாது சொன்னார், என் பிள்ளைகளோடு நான் பேச போகிறேன், என் நாமம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படி. ஆமென். He is almighty God. சோர்ந்து போகாதீர்கள், இருதயத்தில் சோர்ந்து போகாதீர்கள், உங்க இருதயத்தில் வாஞ்சியோடு காத்திருங்கள். Whatever promise that God gave unto you, it is not going to be failed, it is going to be fulfilled in his name, because he is almighty God. அவர் நாமத்தினால் அவர்கள் தோற்று போவதற்கு அல்ல, உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும், ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. Don't lose your heart. உன் வாழ்க்கையை, உன் இருதயத்தை நீ விட்டு விடாத. Don't give up. வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாத. அவர் அதிசயங்களை செய்கிறார். அவரால் முடியுமா? முடியும். சரீரம் செத்து போன பின்பு முடியுமா? முடியும். சரீரத்துல பலன் இல்லாமல் போகும்பொழுது முடியுமா? முடியும். சரீரத்துல உற்சாகம் இல்லாமல் போகும்பொழுது முடியுமா? முடியும். நரைத்த மயிர் முடியெல்லாம் கொட்டி போன பின்பு முடியுமா? முடியும். சரீரத்துல வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறுமா? நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, எலிசா ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு அவன் ஓடினான். அவன் வாக்குத்தத்தத்துல தேவன் அவனுக்கு தந்தது, எலியாவுக்கு தந்த 2 மடங்கு நான் உனக்கு தருகிறேன். அவன் கேட்டதை பெற்றுக் கொண்டான். ஆனா அவன் உயிரோடு இருந்த காலத்தில் ஒருவனை மட்டுமே உயிரோடு எழுப்பினான். இன்னொரு மனிதன் அவனை எழுப்பவில்லை, மரித்து போனான். மரித்து போன பின்பு ஒரு நாள் அவனுடைய கல்லறையில, அவனுடைய எலும்புகள் இருக்கிற அந்த குழிக்குள்ள ஒரு செத்து போன ஒரு மனிதனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவதற்கு வந்த பொழுது அங்கே ஒரு கூட்ட மக்கள் யுத்தம் பண்ணுவதற்கு வருகிறதை கண்டு பயந்து இந்த எலிசாவுடைய குடியில அந்த பிணத்தை போட்ட உடனே எலிசாவுடைய எலும்புகளில் பட்ட அந்த பிணம் துள்ளி குதித்து எழும்பி உயிரிழந்தது. The promise that is not failed when you die. நீ மரித்தாலும் அவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எலிசாவுடைய வாழ்க்கையில நிறைவேறினது, உன் வாழ்க்கையில கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவர். ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவரை மறந்துறார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண எனக்கு நிறைவேறவே இல்லை, இனி என் வாழ்க்கையில நிறைவேறாது, என் வாழ்க்கையில அவ்வளவுதான். சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், சோர்ந்து போய் இந்த காலவெளியில் வந்திருக்கலாம். உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். உனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்துல ஒரு குறைவில்லாமல் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த வாக்குத்தத்தத்துல ஒரு குறைவில்லாமல் உன்னை உயர்த்தி பிடித்து அழகு பார்க்கிற தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், உன்னையும் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக அவருடைய நாமம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற
தேவன் என்று பெயரிட்டார். நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென். நம்மை காண்கிற தேவன் இருக்கிறார். நம்மை கண்டு கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், துயரங்கள், போராட்டங்கள், பிரிவினைகள், பலவீனங்கள் இவைகள் எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த சாராளுடைய வேலைக்காரியா இருக்கிற இந்த ஆகார் கர்ப்பவதியானால், கர்ப்பவதி ஆனதினாலே தன்னுடைய எஜமாட்டி அவளை மோசமாய் நடத்தினதினாலே அவள் வீட்டை விட்டு திருட்டளவாய் ஓடி வருகிறார். வனாந்தரத்தில் அப்படி ஓடி வருகிறவளை கண்ட கர்த்தர் அவளை பார்த்து சொல்லுகிறார், எங்கிருந்து வருகிறாய், ஏன் வருகிறாய்? நாச்சியார் என்னை கொடுமைப்படுத்தினார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் வயிற்றிலிருந்து பிறக்கிற அந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாக மாறும். அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அவன் துஷ்டனாய் இருப்பான். நீ அவனை திரும்ப ஒரு நாச்சியார் அண்டைக்கு போ. அவன் பிரசவிக்கும் வரை அங்கே இருக்க வேண்டும். காலம் வரும்பொழுது நான் வெளியே கொண்டு வருவேன். நீ இப்பொழுது புறப்பட்டு போ என்று சொல்லி அவள் மேல் அக்கறையாய் கர்த்தர் பேசினார். ஆமென். நம்மை காண்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடி, போராட்டம், அவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழி தெரியாமல் பல நேரங்களிலே அந்த காரியத்திலிருந்து விலகி ஓடுகிறோம். நாம் தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து, தேவனுடைய நன்மையிலிருந்து நாம் விலகி ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவன் நம்மை கண்டு, விலகி ஓடாதே மகனே, விலகி ஓடாதே, பலத்த கரத்தின் கீழ் அடங்கிரு, நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆமென். பலத்த கரத்தில் அடங்கிரு. ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். ஆமா, எப்ப ஆசீர்வதிப்பாரு? என்னைக்கு ஆசீர்வதிப்பாரு? சொன்ன அன்னைக்கு ஆசீர்வதிச்சிருவாரா? ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதே. ஆமென். குறுக்கு வழியில நம்ம தேடுவோம். இந்த வழியில போனா அந்த ஊருக்கு சீக்கிரமா போயிருவோம்னு நினைப்போம். இந்த குறுக்கு வழியில போனா அந்த ஊருக்கு நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். என் வாழ்க்கையில ஒரு மேன்மை அடைவதற்கு நான் குறுக்கு வழியை நான் தேடினால் அதுல தோல்விதான் வெற்றி. தோல்வி அடைந்துள்ளது. எப்பயுமே என் வாழ்க்கையில குறுக்கு வழியை நான் தேடினா வெற்றி கிட்டாது, தோல்விதான் உண்டாகும். ஏன்? அவர் வைத்திருக்கிற பாதை ராஜ பாதை. ஆமென். அவர் வைத்திருக்கிற பாதையில ஆசீர்வாதமும் செழிப்பும் நன்மையும் மேன்மையும் நம்மை பெற்று தொடராமல் கடந்து வரும். ஆமென். அவர் கரத்தை பிடித்து எனக்கு நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டா அழகா நம்மை நடத்துவார். ஆனா நான் குறுக்கு வழியில போய் நான் என்னை முன்னேற்றி காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார். முன்னேறினதை போல தோன்றும், ஆனால் முடிவில் அது கசப்பை கட்டளை. ஆமென். ஊழியத்துல நான் முன்னேறுவதற்கு சில குறுக்கு வழிகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சிலர் ரொம்ப அன்பானவர்கள் என்னிடத்துல வந்து சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் ஒரு கிராமத்துல, டவுனை விட்டு எங்கேயோ ஒரு கிராமத்துல, அது உங்களை மதிக்காத தேடாத அந்த ஜனங்களுக்கு நடுவில் ஏன் போனோம்? எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப டவுன்ல ஆண்டவர் எங்க ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க சொல்றாங்க. டவுன்ல ஆரம்பிச்சு அதுல வரக்கூடிய வருமானத்துல, அதுல வரக்கூடிய ஆசீர்வாதத்துல இந்த சபையில இருக்கிற மக்களையும் நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அவங்க சொன்னா உங்களுக்கு இருக்கிற தாளந்து திறமைக்கு நீங்க அப்படி போகலாம். நாங்க செபித்த பொழுது ஆண்டவர் சொன்னாங்க, that is not my will. நீ என் பாதையில நட. அந்த பாதை கடினமாகவோ கரடுமுரடாகவோ இருக்கலாம், ஆனா நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை நடத்துவேன். ஆண்டவர் ஆகாருக்கு சொன்னார், கடினமான பாதை தான். நாச்சியார் இடத்துல போய் அவள் கர்ப்பமாகாமல் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்து இவளுக்கு உடனே கர்ப்பமாகி அடுத்த நாளே கர்ப்பமாகி அவள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது எஜமாட்டி பொறாமைப்பட்டு அவளை கொடுமையாய் நடத்தினது உண்மைதான். கர்ணமுரடான பாதைகள் தான்.
ஆனால் முடிவில் ஒரு நல்ல ஈவை அவளுக்கு தரக்கூடுமா. இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை அவர் பெற்றெடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பாதை சில வேளைகளில் கரடுமுரடானதை போல காணப்படலாம். சங்கீதம் 66 அதை தான் சொல்லுகிறது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்கள் இருப்பவர்கள் மேல் வருத்தமான பாரம், எங்கள் முதுகு மேல் மனிதர்களை ஏறி போக பண்ணினீர், மிக நெருக்கப்பட்டோம். ஆனால் என்ன நடந்தது? முடிவில் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமே. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை முடிவில் நன்மையாய் நிரப்பும். ஒரு வீடு வாங்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாகனம் வாங்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீடு கட்டணுமா, ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியத்தினாலும் ஜெபம் பண்ணுங்க. குறுக்கு வழி சொன்னால் அதை தேடாதிருங்கள். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு பழகுங்க. மனுஷனுடைய சத்தம் தோ வந்துருச்சு தம்பி, உனக்கு வேலை உயர்வு தானே, இப்ப நாளைக்கு வந்துடும். நாளைக்கு கேட்டார், அட தம்பி நேத்து அந்த அதிகாரி வெளில போயிட்டாரு, திரும்ப வந்து உனக்காக அந்த உயர்வை என்ன பண்ணாரு, வாங்கி கொடுத்துருவாரு. நல்ல பிளாட். ஒரு முறை ஒருவர் என்கிட்ட வந்து சொன்னார், ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, அந்த பெரிய கம்பெனி அதுல ஜெபம் நடத்துவதற்காக தனி இடம் வாங்க வேண்டும். இப்ப என்கிட்ட சொன்ன பொழுது நான் போய் ஒரு இடத்தை பார்த்தேன், நல்ல இடம் என்று சொன்னார். அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அவனுடைய இடத்துல பாதி இடம் பட்டா இடம், பாதி இல்ல முக்கால்வாசி இடம் புறம்போக்கு. இந்த புறம்போக்கு இடத்த அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி பாரு. புறம்போக்கு இடத்த 6 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான். திரும்ப திரும்ப 6 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 7வது எங்ககிட்ட விற்பதற்கு வந்த பொழுது நாங்கள் கருத்தாய் ஜெபம் தான் பண்ணி, ஆண்டவரை எங்களுக்கு காண்பித்து கொடுங்க. முதல்ல அந்த ஆள் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான், அடுத்து அவன் மனைவி பேர்ல, அடுத்து அவன் பொண்ணு பேர்ல, அந்த பொண்ணு மறுபடியும் இவருக்கு, மறுபடியும் ஒரு மனைவிக்கு, இப்படி இந்த ஆள் ரொட்டேஷன் பண்ணியிருக்கான். அவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற புறம்போக்கெல்லாம் மடக்கி போட்டு ஒரு கள்ள பத்திரத்தை ரெடி பண்ணி 4-5 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்கி 5வது 6வது ரெஜிஸ்ட்ரேஷன் வித்துறது, அரசாங்கத்தை ஏமாத்துறது. அதை பார்த்த பொழுது கண்டுபிடித்தோம். அந்த மனிதத்துல போனோம், நான் கொடுத்த அட்வான்ஸை கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டேன், அது புறம்போக்கு இடம் எங்களுக்கு. அதற்கு பின்பு வேறொரு மனிதன் மூலமா என்னை தொடர்பு கொண்டார். அந்த ஆள் வச்சிருக்கிறதுல முக்கால்வாசி புறம்போக்கு. எங்களை ஆள விடுங்க. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது புறம்போக்குல அல்ல, நல்ல நிலத்துல. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பாதை செவையானது. அவர் நம்மை காண்கிற தேவன். நம் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற தேவன், கருத்தாய் வழி நடத்துகிறவர். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், சர்வ வல்லமையுடையவர். 2வது அவர் நம்மை காண்கிற தேவன். 3வதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். ஆதியாகமம் 22:10 17 வசனங்கள். 14ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதினாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் யெகோவா ஈரே. தேவனுடைய சமூகத்தில் தேவனை சார்ந்து நாம் முன்னேறும் பொழுது நம் தேவைகள் யாவையும் அவரே சந்திக்கிறவர், அவரே நம்மை வழிநடத்துகிறவர், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். எந்த நேரத்தில் நமக்கு எது வேண்டுமோ அதை நேர்த்தியாய் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நீங்க அவரை சார்ந்து கொண்டார். மகன் கேட்கிறான், வழி எங்கப்பா? வழிக்கு ஆட்டை காணாமே, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, வலிக்குங்க. ஆபிரகாம் தைரியமா சொல்றார், கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். நீங்களும் நானும் தேவனை சார்ந்து தேவனை நம்பி ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் என்னை நடத்துவார்.
அது எப்ப? ஆண்டவர் சொல்லி அதை செய்யும்போது, ஆண்டவர் சொல்லி அதை நடப்பிக்கும் பொழுது. நம் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லாம நாமளா போய் எண்ணத்துல தோன்றுகிறது, சிந்தனையில தோன்றுகிறது, இவைகளை நான் செய்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னா நட்சத்திரம். சில நேரம் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் பண்ணும்போது வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நாங்க 2 பேர் பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கோம், அவரை சேர்ந்து நான் வியாபாரம் பண்ணுகிறேன், அவர் ரட்சிக்கப்படாத மனிதனா இருப்பார், அவர் ரொம்ப நல்ல மனிதன், ரொம்ப நல்ல மனிதன், அந்த மனிதனோடு கூட சேர்ந்து நான் வியாபாரம் பண்றேன், இந்த தொழில் செய்கிறேன், ஓஹோ ஆஹோ ஓஹோன்னு வந்துருவோம், மேல வந்துருவோம். அவனா அந்த மனிதன் ரொம்ப ரொம்ப நேக்கா அழகாக பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த ஆளை போட வச்சு, நான் சொன்னேன் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, வாழ்க்கையில மட்டும் இல்ல தொழிலே. ஆண்டவர் உனக்கு சொன்னாரா இப்படி செய்ய சொல்லி? ஆமா பாஸ்டர், இப்படி ஒரு தொழிலை இவரோடு கூட சேர்ந்து ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். அப்புறம் நான் தலையிட விரும்பல. ஆண்டவர் பேசிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் I don't want to interfere. அதற்குள்ளே நான் தலையிடுவதற்கு நான் என்னை அனுமதிக்க நான் விடல. ஒரு 6 மாதங்கள் இந்த தொழில் ஆரம்பித்து ஓடிட்டே இருந்துச்சு. 6வது மாதத்துல ஒரு நாள் ஓடி வந்து அந்த தொழில் செய்கிற ஒரு நபர் ஓடி வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி 6 மாசத்துலயே அந்த தொழில் டெவலப் பண்ணி பல கோடி ரூபாய் வரும்னு சொன்னீங்க, 6 மாசத்துல ஏமாத்திட்டானா? ஆமா. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் உனக்கு சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து நீ மூவ் பண்ண, நீ செயல்பட ஆரம்பித்தா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் சொன்னா செய்யும். ஆமா, சொல்லல, எனக்கு ஆண்டவர் சொல்லல அப்படின்னா அமைதியா இருக்கும். அவர் சொல்லாததை நான் செய்யக்கூடாது, அவர் சொல்லாததை நான் நடப்பிக்க கூடாது, அவர் சொல்லாததை எண்ணத்துல தோன்றுறவைகள் என் சிந்தனையில வரவைகளை நான் செயல்படக்கூடாது. நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றதோ அதற்கு நான் கீழ்ப்படிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். அப்படி கற்றுக் கொடுத்ததுனால ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? தேவனுடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். தன் மகனை வெட்ட போகும் பொழுது ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி முதல்ல இருக்கிற ஒரு ஆட்டு கிடாவை காண்பித்து வழி செலுத்த செய்தார். யெகோவா ஈர் என்று அவன் பெயர். கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31ஆம் வசனம். 4வது உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், ஆண்டவருடைய இன்னொரு நாமம் இரக்கமுள்ள தேவன். அது மூல பாஷையில எல் அமான். எல் அமான் அப்படின்னா இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. அவர் எரிச்சல் உள்ள தேவன் தான், கோபம் உள்ள தேவன் தான், அவர் பட்சிக்கும் அக்கினி தான். ஆனா இன்னொரு பக்கத்துல அவர் அன்பும் இரக்கமும் உள்ளது. கல்வாரி சிலுவையில சொல்லனா பாடுகளை அனுபவித்து மரித்தாரே, இதற்காக உங்கள் மேல் என் மேல் வைத்திருந்த இரக்கத்தை விளங்க. He want to show the compassion that he had for us, so that he died on the cross. ஏன் சிலுவையில் அவர் மரித்தார்? உன் மேல என் மேல இரக்கத்தை காண்பிக்க. அவர் உன் மேல என் மேல இரக்கத்தை காண்பிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவர் பார்வைக்கு அருமையான பிள்ளை, அருமையான மகன். ஆமென். அருமையான மகன். சர்வ வல்லவருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைச்சு அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்புகிறார். அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இறங்குகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருந்த ஒரு அநீதியான நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி இருக்கிற ஒரு விதவை பெண் போய் அலட்டிக்கொண்டே இருக்கிறார் தன்னுடைய நியாயத்திற்காக. அவன் அநீதியான நியாயாதிபதி. ஆனால் நியாயம் அவன்கிட்ட கிடைக்காது என்பதை இவளுக்கு தெரியும். ஆனாலும் அவனை அலட்டி கொண்டிருக்கிறார். ரொம்ப வேதனைப்பட்டார்.
ஆனா முடிவுல ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அந்த அநீதியான நியாயாதிபதியோட இருதயத்துல நியாயம் கிடைக்கும்படி செய்வார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அநீதியான நியாயாதிபதியை நியாயம் செய்ய அவனுடைய இருதயம் திரும்புமானார். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நன்மை செய்யாதிருப்பாரோ அவர் இரக்கம் உள்ள தெய்வம். ஆமென். உங்க மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். யாராலும் நான் கைவிடப்பட்டேன், யாராலும் நான் ஒதுக்கப்பட்டுட்டேன், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல, என்ன எல்லாம் மறுதளித்து விட்டார். என் வாழ்க்கை துயரப்பட்ட வாழ்க்கையா மாறிடுச்சு. என் வாழ்க்கையில இனி ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை என் வாழ்க்கையில காணப்படாது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், அவர் இரக்கம் உண்மையில் இருக்கிறது, அவர் இரக்கப்படுகிறவர். ஆமென். உனக்காக இறங்குகிற கர்த்தர். விஸ்வரூபியாக ஒரு மனிதன் இறங்கி வந்த பொழுது அவன் மேல் மனது உறுதி, அதே மனதுருக்கம் உண்மையிலும் வைக்கிறது. அந்த இரக்கம் உள்ள தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். கவலைப்படாது. ஐந்தாவதாக உபாகமம் 7:9 சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அவர் எப்படிப்பட்ட தேவனா? நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? உண்மை உள்ள தேவன். அவர் நம்ம தயவு வைத்திருக்கிறது. அது மூல பாஷையில எல் ராகாம் அப்படின்னு சொல்லப்படும். எல் ராகாம் அப்படின்னா உண்மையுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம், சர்வ வல்லமை உடையவர். எங்க ஆண்டவர் உண்மை உள்ளவர். அப்படின்னு என்ன? உனக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். பவுல் பிரயாணப்பட்டு போகிறார். பிரயாணத்தில் சேதம் வரும் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். கப்பல் சேதம் வரும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஜீவன் போகாது, ஒருத்தருடைய ஜீவனும் போகாது. அங்கே அதே போல நடந்தது. அவன் பிரயாணப்பட்டு வந்த பொழுது கப்பல் சேதம் அடைந்தது. யூரோ கலைதான் என்கிற ஒரு பெரிய காற்று வந்து அந்த கப்பல் மேல் அடித்து கப்பல் நொறுங்கி போனது. யாரும் கரையில கஷ்டப்பட்டு சேர்க்கப்பட்டார். கரையில வந்து எண்ணிற போது ஒருத்தனும் மறித்து போகவில்லை. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல, உண்மையான காரியங்களை செய்கிறார். பவுல் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் உண்மையாய் இருந்தார். உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. அற்புதங்களை செய்து விடுகிற தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மேன்மையானவைகளை கர்த்தர் செய்வார். இதனுடைய தொடர்ச்சியான காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்னும் 2 நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிராத வேதத்தில் இருக்கிற அந்த நாமங்கள் அதிக பிரசித்தப்படாத நாமங்களாய் இருக்கும். அவைகளை கர்த்தர் இன்றைக்கு சொன்ன பொழுது மிகுந்த ஆச்சரியம் எனக்கு உண்டானது. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். இரக்கமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். இந்த 5 விதமான காரியங்கள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எத்தனை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக அவர் விருப்பத்தோடு காத்திருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், காட்சிகள் மாறி போகலாம். ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். ஆமென். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி இருக்கா? பிரச்சனையோடு இருக்கீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா?
பல காரியங்களும் மாற்றத்தோடு காணப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற தேவன், நீங்க அதை ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர், உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உங்களை காண்கிற தேவன், அவர் சமூகத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்க, அவரே நம்பிக்கையா வைங்க. பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னம், மகிமையான வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அவை நாம் எல்லாரும் எழுந்து கரங்களை உயர்த்தி நம்முடைய ராஜாதிராஜன் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் ஆனபடினாலே ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே